கிறிஸ்துமஸுக்கு பிறகு 215 கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்போருக்கான கட்டண உயர்வை ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் கட்டண உயர்வுக்கு ரயில் பயணிகள் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். ஒன்றிய அரசின் ரயில்வே அமைச்சகம் புதிய கட்டண உயர்வை அறிவித்துள்ளது. அதில் 215 கிலோமீட்டர் வரையிலான பயணங்களுக்கு கட்டண உயர்வு இல்லை என தெரிவித்துள்ளது. அதேபோல் பயணிகள் ரயில் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளுக்கு கட்டண உயர்வு எதுவும் இல்லை. அதே நேரத்தில் 215 கிலோமீட்டருக்கு அதிகமான பயணத்திற்கு சாதாரண வகுப்புகளில் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசாவும், மெயில் மற்றும் விரைவு ரயில்களில் உள்ள ஏசி மற்றும் ஏசி இல்லாத பெட்டிகளில் பயணிப்போருக்கு கிலோமீட்டருக்கு 2 பைசாவும் கூடுதல் கட்டணமாக வசூலிக்கப்படும். ஏசி இல்லாத பெட்டிகளில் 500 கிலோமீட்டர் தொலைவுக்கு 10 ரூபாய் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு டிசம்பர் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் இந்த கட்டண உயர்வுக்கு ரயில் பயணிகளும் பல்வேறு அமைப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடிய தலையில் இறக்கிட்டே தான் இருக்கு இந்திய மக்களுக்கு. இதில் சாமானிய மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த ரயில்வே துறையில் மீண்டும் 26ஆம் தேதியிலேருந்து கட்டண உயர்வு என்று அறிவிச்சிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு பாதுகாப்பான பயணம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வசதி வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு தான் இதில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கட்டண உயர்வு, அதாவது அவங்க அதில் கட்டண உயர்வு சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா 2 பைசா மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 பைசானா கிலோமீட்டர் கணக்கு பார்க்கும்பொழுது அதை பல நூறு ரூபாய்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரயில்வே தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, ஓய்வூதியத்திற்கான செலவு, நடைமுறை செலவு அதிகரிப்பு, பயணிகள் பாதுகாப்புக்கான செலவுகள் உள்ளிட்ட காரணங்களுக்காக கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுவதாகவும், இதன் மூலம் ரயில்வே அமைச்சகத்துக்கு 600 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.